இன்றைக்கி நம்ம வீட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு அதில் நல்லா சூடு பண்ண எண்ணெய் 2 கரண்டி ஊற்றி நல்லா இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது கூட வரமிளகா, குருமிளகு, பூண்டு, ஓமம் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்ச மிக்சரை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக மாவாக பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு டேபிள் மேலே மாவை டஸ்ட் பண்ணி இந்த பால் எடுத்து வச்சு நைஸாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கப்புறமா இதை நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் காய விட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாமே போட்டு கொடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். இவ்வளோதான், இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.